திமுக அரசின் சாதனைகள் எல்லாம் மோடி அரசின் ஓரவஞ்சனையை கடந்து வந்த சாதனைகள் என்று பேராசிரியர் சபாபதி மோகன் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ மதியழகன் தலைமையில் கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளாக திமுக அரசு மக்களுக்கு செய்து வரும் நலத்திட்டங்கள் குறித்து பட்டியலிட்டார். தொடர்ந்து பேசிய சபாபதி மோகன், கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி துவங்கிய விஜய் பாராளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் என எதையும் சந்திக்காமல் நேரடியாக முதலமைச்சர் என சொல்லிக் கொள்கிறார் என்றும், திமுக கடவுள் மறுப்பு இயக்கமல்ல, ஆன்மீகத்திற்கு எதிரான இயக்கமல்ல, இந்துக்களுக்கு எதிரான இயக்கம் கிடையாது, அனைவரும் அண்ணன் தம்பியாக பழக வேண்டும் என்ற கொள்கை கொண்ட இயக்கம் என கூறினார். தொடர்ந்து திமுக அரசின் சாதனைகள் எல்லாம் மோடி அரசின் ஓரவஞ்சனையை கடந்து வந்த சாதனைகள் என்றும், வரும் தேர்தலில் அதிமுகவோ விஜயோ அன்புமணியோ எதிரி அல்ல, நம்முடைய ஒரே எதிரி பாஜக அரசுதான் என குறிப்பிட்டார். கல்விக்கான நிதி, இயற்கை பேரிடர் நிதி, மெட்ரோ ரயிலுக்கான நிதி போன்ற எந்த நிதியும் வழங்காத மோடி அரசு தமிழ்நாட்டை ஓரவஞ்சனையுடன் நடத்துவதாக தெரிவித்தார். இந்த பரப்புரை கூட்டத்தில் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் உட்பட சுமார் 3000 பேர் கலந்து கொண்டனர்.